எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி சொல்லித்தர போகிறேங்க. ஸ்பைசி கிரேவி. தலைப்பு பேரே பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ஆலு. ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இப்போ அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொப்பரை தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன். கசகசை 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 15, பட்டை ஒரு துண்டு எடுத்து 4-5 பீஸாக உடச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஜாதி பத்திரி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 8 மிளகாய். நான் இப்போ இதுக்கு சின்ன உருளைக்கிழங்குல செய்ய போகிறேங்க ஸ்பைசி ஆலுவை. அதை பேபி ஆலுன்னு சொல்லுவாங்க, பேபி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது தோல் நீக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேபி ஆலூஸ் பொட்டேட்டோஸ் என்ன பண்ணும், நம்ம அலசிட்டுங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தோல் நீக்கிறது என்ன சொல்லித்தர போகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் புதுசாக சமைக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம். அதனால் இந்த தோல் நீக்கிறது இந்த கத்தியை வச்சு இப்படி மேலாக எல்லாத்தையும் நீக்கிடணும். இப்போ கொஞ்சம் அங்கங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே பட்டும் படாமலும் இருக்கணும். இப்படி இதை பார்த்தீங்கன்னா திரும்ப அலசிக்கோங்க. இப்போ நம்ம மொதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு பாருங்கள். இது நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு, அரைச்சாச்சு. இதை அப்படியே நகர்த்தி வச்சுப்போங்க. நல்ல வாசனைங்க. இந்த அரைச்ச மசாலா பொருட்களை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா அரைப்பதற்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில பொருள்கள் சொல்ல போகிறேன். அது எதுக்குன்னா, நம்ம ஸ்பைசி ஆலு செய்யறதுக்கான அடிப்படை கிரேவின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா. 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. பூண்டு இஞ்சி பேஸ்ட் நமக்கு தேவைப்படுறது 4 டீஸ்பூன், பிரியாணி இலை 2, சீரகம் 2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. சோம்பு 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், கிராம்பு 6, பட்டை ஒரு துண்டு எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். பால் 1/4 கப் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் என்ன பண்ணணும், பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிரியாணி இலை போட்டுக்கலாங்க, பிச்சு போட்டுக்கலாம். இப்படி சோம்பு சீரகம் எல்லாத்தையும் பொரிய விட்டுடலாங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, இந்த பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பாதி வதக்கலாங்க. ஒரு மாதிரி லைட் பிங்கிஷாக மாறும், அது வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. எல்லாமே அந்த பக்குவத்தில் வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இங்கே மணம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இந்த தக்காளி நல்லா கூழாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஏன் முன்னையே போடலைன்னா, முதவே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம். அது கூட போட்டால் இந்த வாசனை வராதுன்றதுக்காக நான் இப்போ சேர்க்குறேன். இதில் உப்பையும் சேர்க்குறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா நம்ம போட்ட நேரத்தை விட பச்சை நிறம் போயிட்டு நல்ல நிறமாக மாறி இருக்குது, டார்க் ஆகிருக்கு இல்லைங்களா. இப்போ அடுத்தது நம்ம இதில் என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்கணுங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மசாலா போட்டிருக்கோம்ல அந்த தக்காளி கூழ் கூட, இப்போ என்ன பண்ணணும், இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. அது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இது இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க.
இப்போ என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த கிழங்கு சரியான பதத்தில் வந்திருக்குங்க, கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா அங்கேயே எண்ணெய் இருத்தி, இங்கே பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெய் இருத்தி இந்த ஆயில் அப்சார்பன்ட் பேப்பர் வந்து நம்ம வடிகட்டியில் வச்சுட்டு இப்படி போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஆலு, இந்த பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த பால் வச்சுருக்கோம் இல்லைங்களாங்க, தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம பால் தான் சேர்த்துக்கணும். இப்போ இந்த கிழங்கு வந்து ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம், வேகணும். அதுக்காக நம்ம இந்த பால் ஊற்றி மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அந்த பால்லையும் இந்த கிரேவிலையுமே அந்த கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த லிட் எடுத்து பார்க்கலாங்க, கிரேவி எப்படி இருக்குன்னு. சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள், நம்ம உடைச்சா அப்படியே இந்த உருளைக்கிழங்கு வந்து பொழக்க முடியுது. அதனால் வந்து நல்லா உருளைக்கிழங்கு வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான ஸ்பைசி ஆலு கிரேவி, அதாவது செமி கிரேவி இது. இப்போ உங்களுக்கு பார்த்துட்டீங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நான் இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேங்க, இந்த கேரட் ரைஸ் கூட இந்த ஸ்பைசி கிரேவி இருக்கு இல்லையா, அது சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப பிரமாதங்க, காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இது கூட இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இந்த ஸ்பைசி கிரேவி வந்து இதுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்குன்னா கிடையவே கிடையாதுங்க. ஜீரா ரைஸ், இந்த மாதிரி சட்டுலாக ரொம்ப வந்து மசாலா இல்லாத ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்னொன்று சப்பாத்தி வெரைட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பொருத்தமாக, பிளேன் சப்பாத்தி, ஃபுல்கா ரொட்டி, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா? சரி, இது போன்ற உங்களுக்கு சமையல் நிகழ்ச்சிகள் மற்றும் எங்கள் பாடல்கள், எங்கள் கருத்துகள், இல்லை பியூட்டி டிப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.